அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஷேர் அண்ட் டெக்னிக்கல் மாஸ்டர் சேனலில் குடையிலோட டெய்லி அப்டேட் தான் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இருக்கும், ஸோ நம்ம எப்போ பை எடுக்கணும், அப்போ எப்போ செல் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் காலோ இல்லை ஒரு இதுதான் நடக்கும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வந்து கொடுக்குறது எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து என்னுடைய ஐடியா என்னவோ அதைத்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கலாக வந்து நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு இல்லை பேப்பர் ட்ரேடு இது மாதிரி இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கால் எடுங்க. ஏன்னா மார்க்கெட்லேருந்து ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஓகே, நம்ம சேனலெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கொண்டே கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நேற்று 2 நாளாக வந்து நம்ம அக்டோபர் 31 நவம்பர் 1 நம்ம கொடுத்துருந்த எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக வந்து ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருச்சு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம மார்க்கெட் வந்து எந்த மாதிரி மூமெண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ நான் வந்து CRUDEOILோட 15 மினிட்ஸுக்கு சார்ட் எடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பை ட்ரெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா 3953 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது அப்பர் சைடு இப்போ வந்து அப் ட்ரெண்ட்லாம் போயிட்டுருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பர் ட்ரெண்டு ப்ளஸ் வந்துட்டு ஏடிஎக்ஸு எம்எஸ்ஐடி எல்லாமே வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து பையிங் சிக்னல் கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம எப்போ வந்து பை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3950 to 56 நீங்கள் எங்கே வேணால் பை எடுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அந்த பிவட் பாயிண்ட் வந்து 3550 இருக்குது. ஸோ அது கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அங்கே பை எடுக்கலாம். 3950 50 to 56 பை எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கணக்குப்படி இப்போ ஆல்ரெடி கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் தாராளமாக பை எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் செல்லை வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3909 கீழே வந்துச்சுன்னா நீங்கள் செல் எடுக்கலாம். ஏன்னா அந்த பிவோட் லோ இன்றைக்கி லோ கிராஸ் பண்ணுறதை தாண்டி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணுன்னா 3909 கீழே வந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்மாக அந்த செல் எடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ பை எடுக்கிற மாதிரி இருந்தால், இப்போ நான் பை எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே சொன்ன மாதிரி 5 மினிட்ஸ் கேண்டில் போட்டுங்க. அதோடைய லோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு வந்து நமக்கு ஸ்டாப் லாஸு. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய 5 மினிட்ஸ் கேண்டிலில் லோ எங்கே இருக்குது, லோ வந்து இங்கே 35 இருக்குது. ஸோ நீங்கள் 50 இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிட்டு பார்த்திங்கன்னா 51 ரன் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இப்போ பை எடுத்தால் கூட 35 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? அதிகமாக ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மினி லாட் பை பண்ணலாம். மினி லாட்டுக்கும் இதே சேம் கண்டிஷன் தான் வரும். இதே இடத்துல தான் பை எடுக்கணும். இதே மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் போடணும். இதில் வந்து நீங்கள் இப்போ மெகானா இப்போ ஒரு பாயிண்ட் சேஞ்சஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து 100 ரூபாய் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எனக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா மினி லாட் எடுங்க. மினி லாட் வந்து 5 லாட் எடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து 50 ரூபா தான் ஒரு பாயிண்ட் சேஞ்சஸ் ஆச்சுன்னா 50 ரூபா தான். ஸோ ரிஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு 50 ரூபா தான் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும். ஸோ அதனால் ரிஸ்க்கு கம்மி எடுக்கிறீங்க மினி எடுங்க. இல்லை எனக்கு வந்து நான் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நினைக்கிறீங்க மெகா எடுங்க. ஸோ இப்போ வந்து நான் எங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் பை அண்ட் செல் சொல்லிட்டேன். 50க்கு மேலே போச்சுன்னா நம்ம பை எடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி போயிடுச்சு, நம்ம பை எடுக்கலாம். நம்ம 3909 கீழே வந்தால் செல் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸ்ட்ராங் செல்லு நம்ம எடுக்கலாம், அப்போ எடுக்கலாம். ஸோ வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் ஸோ நமக்கு வந்து ஏடிஎக்ஸு ஆல்ரெடி அப் ட்ரெண்டு போயிடுச்சு 44. எம்ஏசிடி ஆல்ரெடி கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து சூப்பர் ட்ரெண்டு ஆல்ரெடி பையிங் சிக்னல் இருக்குது. ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய லாஸ் நமக்கு கொடுத்துருவோம். நான் இப்போ 50லேருந்து 35 போட்டிருக்கு அப்படின்னா 15 பாயிண்ட்ஸ் தான். நம்ம 35ங்கிறது நீங்கள் 35 வைக்காதீங்க.
ஒரு 33 இல்லை 32 ஒரு 3 பாயிண்ட் இல்லை 2 பாயிண்ட் தள்ளி வைங்க. ஏன்னா வந்து 5 மினிட்ஸ் கேண்டிலோட சூப்பர் ட்ரெண்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து டச் பண்ணிட்டு கூட ரிவர்ஸ் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது அந்த 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் வந்து தள்ளி வைங்க, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தள்ளி வைங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு சரியான ஸ்டாப் லாஸ் நமக்கு கிடைக்கும். 5 மினிட்ஸோட பாயிண்ட் வைங்க, ப்ளஸ் அதிலேருந்து ஒரு 3 பாயிண்ட் இல்லை 4 பாயிண்ட் தள்ளி வைங்க. ஸோ வந்து இப்போ நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் எப்போல்லாம் வந்து 5 மினிட்ஸ் கேண்டிலில் வந்து இப்போ மாறிட்டே இருக்குதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் 5 மினிட்ஸ் கேண்டில்னு வச்சுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே 63 வச்சுருப்பீங்க. அடுத்து எங்கே போடுறீங்கன்னா இந்த சூப்பர் ட்ரெண்ட் எப்படி மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டே போகணும், சேஞ்ச் பண்ணிகிட்டே போகணும். அது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், அதுக்கு அது அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா அது மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நிறையா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இல்லை எனக்கு போதும் அப்படின்னா நம்ம ரெகுலராக சொல்கிற மாதிரி 30 பாயிண்ட்டு 30 to 40 பாயிண்ட் டார்கெட்டில் நம்ம எக்ஸிட் ஆகிறது ரொம்ப சேஃபு, நல்ல ஒரு ப்ளே. ஆக்சுவலி நான் மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணுவேன். நான் ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் வந்தோடனே என் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு பர் டே வந்து நான் ஒரு நான் 2 ட்ரேட் தான் பண்ணுவேன். அதில் வந்து ஃபிக்ஸ்டாக வந்து மினிமம் வந்து 2000 டார்கெட் எய்ம் பண்ணி வச்சுக்குவேன். மேக்ஸிமம் வந்து 5000 எய்ம் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ எனக்கு 5 days வந்து ப்ராப்பராக ட்ரேட் பண்ணால் கூட எனக்கு மினிமம் வந்து 3000 வந்து ஒரு நாளைக்கு டார்கெட் இருந்தால் கூட எனக்கு ஒரு வாரத்துக்கு எனக்கு வந்து 15000 வந்து டார்கெட் கன்ஃபார்மாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அது மாதிரி நீங்களும் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க, எவ்வளோ லாஸுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க, மினிமம் ப்ராஃபிட் எவ்வளோன்னு வச்சுக்கங்க, அதாவது மேக்ஸிமம் ப்ராஃபிட்டும் ரெண்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் வீக்லி டார்கெட் எவ்வளோன்னு வச்சுக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேவா? சரி, ஓகே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிங்க. ஏதாவது டவுட்னா, உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இது மாதிரி நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே, நன்றி.